2026 சட்டசபை தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாரு? தேர்தல் கட்டம் என்ன சொல்லுது? தலைவர்களுடைய ஜாதகப்படி இருக்கிற கிரகணங்களை வச்சு பார்க்குறப்ப யாருக்கு சாதகமா இருக்கும்னா, இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே, சூரியன் எலெக்ஷன் நடக்கிறப்ப மேசராசியில உச்சநிலையில இருப்பார். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது. அதை விட தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு இப்பதான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிச்சது அஷ்டமத்து சனி. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. 2026 சட்டசபை தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாரு? தேர்தல் கட்டம் என்ன சொல்லுது? 2026 சட்டசபை தேர்தல் வரப்போகுது. யார் அடுத்து ஆட்சிக்கு வரப்போறான்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குமா? இப்போ தேர்தல் நாள் 2026 ஏப்ரல் 23 குறிச்சிருக்காங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையில வச்சு பார்க்குறப்ப தேர்தல் நாளாகட்டும் இருக்கட்டும், ரிசல்ட் நாளாக இருக்கட்டும், அன்னைக்கு இருக்கிற கிரக நிலைகள் வரப்போகிற, அதாவது அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஜாதகப்படி இருக்கிற கிரகணங்களை வச்சு பார்க்குறப்ப யாருக்கு சாதகமாக இருக்கும்னா, இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் அவரோட கூட்டணி தலைவர்களுடைய ஜாதகமும் ரொம்பவே பொருத்தமாக இருக்குது. அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறது அவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய கணிப்புகள் சொல்லியிருக்கு. காரணம், இப்போ குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு, சனி பகவான் மீன ராசியில் இருக்காரு, ராகு கும்பராசிலையும், கேது சிம்ம ராசியில இருக்காங்க. இந்த கிரகங்கள் எப்பயுமே ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சூரியன் எலெக்ஷன் நடக்கிறப்ப மேச ராசியில உச்சநிலையில இருப்பார். சூரியனோட புதன் சுக்கிரன் எல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த ராஜ கிரகங்களோட கூட்டணி கோச்சார ரீதியா இப்போ எதிர்கட்சியா இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சாதகமா இருக்கு. அதே ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. எலெக்ஷன் நடக்கிறப்பையும் அஷ்டமத்து சனி தான் நடந்துட்டுருக்கும். ஏன்னா அவர் சிம்மராசிக்காரர், பூர நட்சத்திரம். சிம்மராசிக்காரருக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இந்த எலெக்ஷன் அவருக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான். அவருக்கு அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை கூட்டணிகளோட தொந்தரவு, அதுவே அவருக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தை முடிகிறக்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த தொகுதி பங்கீட்லையும் இருக்குது. அதை விட தாவேகா தலைவர் விஜய் அவரோட ஜாதகம் கடகராசி, பூச நட்சத்திரம். அவருக்கு இப்போ தான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பித்தது அஷ்டமத்து சனி. தேர்தல் நடக்கிற நாள், அந்த கூட்டணி எல்லாமே அவர் அந்த ரிசல்ட் வர நாளையும் பொறுத்திருப்ப அவரோட ஜாதகத்தில் ஓரளவு பொருந்தி போகுது, சாதகமாக இருக்குது. ஆனால் அவரால் நாற்காலியில், முதல்வர் நாற்காலியில் உட்கார அளவுக்குலாம் அவருக்கு சாதகமாக இருக்காது. ஓரளவு தான் வாக்கு சதவீதம். அப்படி இருக்கப்ப இந்த 3 பேர் தான் கொஞ்சம், இதில் நாம் தமிழர் சீமானும் தனியாக தான் போட்டிடுறாரு. பல முனை போட்டி இருந்தால் கூட ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகலாம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகலாம். அப்படித்தான் ஜாதக கட்டம் சொல்லுது. ரொம்ப நல்லது மேடம்.